அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த ஒரு கிழவனை மிரட்டணும்னு சொல்லிட்டு இவ கத்தி எடுத்து கழுத்தில் வச்சிருப்பாப்பா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கிழவன் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசர்ற மாதிரி தெரியல. அந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த கத்தியை பிடிங்கி இவன் கழுத்தில் வச்சுக்கிறான். இப்போ இவன் செத்துட்டா கிழவனுக்கு லாஸ். ஏன்னா யார் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. அதனால் கிழவன் பார்க்குது, டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிடுது. அப்போ இவ கேட்குறா, போங்கடானா நான் இவன் அந்த டிராகன் 3 பேரும் அப்படியா ஓகேவா அப்படின்னு கேட்குது. அட போய் தொலைமா அப்படிங்குது அந்த கிழவன். அப்போ 3 பேருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் என்ன கேட்குறான்னா, உனக்கு இருக்கிற பவர் லெவலுக்கு நீ இங்கேருந்து போகணும்னு நினச்சினா யாருமே உன்னை தடுக்க முடியாது, நீ பாட்டு கிளம்பி போயிடலாம், நீ எதுக்காக இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனா சொல்கிறான், ஏம்மா நான் ப்ராமிஸ் பண்ணேன் சரியா, அந்த ப்ராமிஸ் என்னால் மீற முடியாது, நான் கண்டிப்பாக சண்டை போடுறேன் அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறா, நீ போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் சண்டை போடுறேன், நான் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, அதனால் நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கேருந்து நான் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா, ஆனால் நீ நானும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கும், இதெல்லாம் பார்த்தோன்னா கர்மா பேஸில் நடக்குது. இந்த மாதிரி அவன் பேசும்பொழுது அவனே கேட்குறா, என்னடா நீ அந்த கிழமை மாதிரியே பேசுகிற, இதுக்கு தான் அந்த ஆள் கூட ரொம்ப சேராதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பேர் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்துல நான் இருக்கேன், என்ன இந்த விதி அப்படிங்கிறது கொண்டு சேர்த்துருக்கு, அதனால் அது என்னங்கிறத நம்ம ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறான். இப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் டே ஆகுதுப்பா. ஸோ சண்டை போடுறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் முக்கியமான ஆளை காணும், யார், நம்ம ஹீரோ இன்னும் வரல. அப்போ அந்த சீமா லிங்க் அங்கே இருக்கால, அவன் சொல்கிறான், நான் போய் சண்டை போடுறேன் பாரு, அவன் வரவே இல்லை, பயந்துட்டான் அப்படின்றான். அப்போ தான் நம்ம ஹீரோ குரல் கேட்குது, டேய் நான் பயந்தெல்லாம் போல, இந்த வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். ஸோ இப்படியே வேகமாக போனவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சீமா லிங்காங் கிட்ட தான் போகிறான். அவனே 2 செகண்ட் பதறி போயிடறான். ஒன்றும் இல்லடா, உங்ககிட்ட இருக்க வெப்பனை பாரோ பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயபுல இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி அங்கேருந்து எகிரி குதிக்குது. ஸோ இவன் கீழே போய் நின்ன உடனே அந்த ஒரு பொண்ணு இருந்தால, நேற்று தோற்று போனால, அவன் என்ன சொல்கிறான்னா, நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லடா, உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நைட்டு ஃபுல்லாக என்னோட கத்தியை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு உன்னை செதிலாக வெட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே அந்த 3 பேருமே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டே பேச்சே நிறுத்துங்கடா, சண்டை போடுங்கடா அப்படின்னு ஒன்று இவங்க எல்லாம் சண்டை போட வராங்க. இப்போ நம்ம ஹீரோ போடக்கூடிய சண்டையை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது அவன் அந்த ஈட்டியை எப்படியெல்லாம் சொட்டி சண்டை போடுறான் இல்லையா, இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவன் யார், எங்கேருந்து வந்தான், இவனோட டீச்சர் யார், இவன் போடுற சண்டெல்லாம் ஒரு விதமாக இருக்குது, இது தினுசா இருக்கே அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பிரின்சஸ் சொல்கிறா, எதுவாக இருந்தால் நம்ம ஜெயிச்சா போதும் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இவன் அந்த ஈட்டியை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம மொத்தமாக போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஃபுல்லாக பவர் அப் பண்ணி அந்த ஒரு ஈட்டியை விட்டு எறிறான்ப்பா. ஆனால் அதிலிருந்து தப்பிச்சிடறாங்க. அது பார்த்தீங்கன்னா ட்ராப் தான். அடுத்தது என்ன பண்ணுறான்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டிராகன் கேச்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணான் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அந்த டிராகனை பிடிச்சி, மறுபடியும் அந்த பொண்ணோட டிராகன் தான் பிடிச்சி செவிட்டி அடிக்கிறான்ப்பா இன்னொரு டிராகன் மேலே. ஸோ 2 டிராகன் போய் விழுந்துருச்சு. இப்போ 3வது டிராகன், அந்த பெரிய டிராகன் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. ஸோ அந்த பெரிய டிராகன் பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சண்டை போடுதுப்பா. இவனும் ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கான். அப்போது அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க, இந்த ஒரு டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிராகனை வச்சு ஒரு ஊரையே ஈஸியாக அழிச்சிட முடியுமா, அவ்வளோ பவர்ஃபுல்லான டிராகன், இவனால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான், அங்கே ரொம்ப பெரிய சங்கிலி இருக்குங்க, அது மேலே ஏறி போயிட்டு அந்த ஒரு சங்கிலி என்ன பண்ணுறான், கழட்டி தூக்கி போடுறான் அந்த ஒரு டிராகன் மேலே. அது அது மேலே சிக்கிச்சு போல தெரியுது. இந்த கேப்பில் இந்த குட்டி டிராகன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எகிரி குச்சி வருது. எதுக்கு, நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வருதான். இப்போ இவன் கீழே சண்டை போடலான்னு வரும்போது அவன் கேட்குறான், அதுதான் உன் டிராகனா அப்படின்னு கேட்குறான். அவன் பார்த்துட்டு, டிராகன் இல்லை, வேணா மேஸ்காட்னு வச்சுக்கோ அப்படிங்கிறான். மேஸ்காட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த பெரிய பெரிய ஈவெண்ட்ஸில் ஒரு குட்டி பொம்மை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் மேஸ்காட்டு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ஈட்டியை வச்சு சண்டை போடும்பொழுது அந்த ஒரு டிராகனை கண்ட்ரோல் பண்ணுற பெல் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. இவனா சொல்கிறான் அந்த டிராகன் கிட்ட, நீ போய் அந்த பெல்லை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இது ஓடி போய் பெல்லை எடுக்கலான்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி குட்டியாக 2 உருவங்கள் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது, அந்த பெல்லை தூக்கிட்டு ஓடி போகுது. ஸோ மறுபடியும் அந்த ஒரு பெல் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே போயிடுச்சு. இந்த டிராகன் சொல்லுது, நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல அப்படிங்குது. இப்போது அவன் அந்த விசில் அப்படிங்கிறத ஊதுறான்ப்பா. ஊதுன உடனே என்ன ஆகுது, மறுபடியுமே மேலே இருந்த டிராகன் கீழே வருது, சண்டை போட ஆரம்பிக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த டிராகனை அதோட வாலில் ஒரு அடி அடிக்குதுப்பா. ஸோ அடித்த உடனே அவன் தூரமாக போய் விழுந்துடுறான்ப்பா. இப்போ இவன் அந்த குட்டி டிராகன் கிட்ட சொல்கிறான், நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது போக மாட்டேன் அப்படிங்குது. இப்போ அந்த தாத்தா இருக்கார்ல, அவருமே சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. இப்போ இந்த பெரிய டிராகன் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. இந்த குட்டி டிராகனும் போக மாட்டேன்னு சொல்லுது. கரெக்டாக அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போது, ஆனால் எல்லாருமே வாயை புழக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஷீல்டு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது குட்டி டிராகனுடைய பவர். அந்த இடத்துல ஒரு பெரிய டிராகன் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. இதை டிவைன் டிராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு டிராகனை கண்ட்ரோல் பண்ணுறான். நீ போ அட்டாக் பண்ணுன்றான். ஆனால் எதிர்க்க டிவைன் டிராகன் இருக்கும்போது மற்ற டிராகனால் என்ன பண்ண முடியும், அது அட்டாக் பண்ண மாட்டேங்குது.
ஸோ இந்த டிவைன் டிராகன் பவரால் அந்த ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த குட்டி டிராகன் இருக்கு இல்லையா, அது வந்து மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த குட்டி டிராகனை காப்பாற்றிடுறான். காப்பாற்றிட்டு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் ஏஞ்சி நிற்கிறான். பார்த்தா அந்த இடத்துல அந்த பெல் இருக்கு. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த ஒரு பெல்லை எடுத்து இதுதானே அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, அந்த ஒரு பெல்லை உடச்சிடுறான். உடச்சது மட்டும் இல்லாமல் அந்த டிராகன் பக்கம் திரும்பி அவன் சொல்கிறான், இதுக்கு மேலே நீ வந்து ஃப்ரீ, சரியா, இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிறான். அந்த டைமில் இன்னமும் அந்த டிராகன் ரைடர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கான். அவன் வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது தன்வினை தன்னை சுடும்னு சொல்கிற மாதிரி அந்த டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொன்னுட்டு அது அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. ஸோ இப்போது சண்டையில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். ஆனால் அந்த இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஸோ இப்போ இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண மனுஷனாக இருந்தால் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பான். ஆனால் இவன் சாதாரண மனுஷன் கிடையாது. நார்மல் மனுஷனுக்கும் இவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இவனை என்கிட்ட கொடு, நான் இவனை ஹீல் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் யாருமே வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ இது இங்கே நடக்க இன்னொரு சைடில் அந்த களவாணி பயலுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு என்னடா இது போட்டியில் தோத்துட்டோமே அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், என்னப்பா இந்த பையன் வேறு போட்டியில் ஜெயிச்சிட்டான், அப்போது ராஜா சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரா அப்படிங்கிறாப்புல. அதான் இவன் சொல்கிறானுங்க, இந்த பேர் ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமாகவே இந்த ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு முடிவு கட்டுவோம். அப்படி முடிவு கட்டிட்டோம்னா உன்னை வந்து அடுத்த ராஜாவை மாற்றிடுறோம். அப்படி நீ ராஜாவாயிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பையனுக்கு நீ யாரை வேணால் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறானுங்க. அப்போது அங்கே இன்னொருத்தன் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடக்கு முடுக்கா கேள்வி கேட்குறான்ப்பா. இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை கொண்டு போட்டுறான். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்காங் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது, ஆஹா இது வந்து விவகாரமான விஷயம் போல தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸும் அந்த டிராகனும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் வேற ஏதோ ஒரு ஸ்பேஸில் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவன் எந்திரிச்சு பார்த்தா அவன் எதிர்க்க பிரின்சஸும் இருக்கா, இந்த டிராகனும் இருக்கு. டேய் எங்கடா நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஸோ இதனால தான் அவன் இன்னும் ஏஞ்சிக்கல போல தெரியுது. இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.